அத்தியாயம் 20. முதன்மையான நோக்கம். மனித குலத்திற்கு அமைதியும் இசைவும் ஏற்படுவதற்கு எடுக்க வேண்டிய முதலாவது அடியானது ஒவ்வொருவரும் அவரது மதத்தின்படியான நடத்தை விதிகளை, அதாவது தர்மத்தை கடைபிடித்தலே ஆகும். ஒருவர் தன் மதத்தையும் அதனுடைய முக்கிய கோட்பாடுகளையும் கட்டாயமாக பின்பற்றினால் தனக்கும் மற்றவர்களுக்கும் மிக நல்ல சேவை செய்தவனாவான். இந்த சந்தர்ப்பத்தில் தர்மம் என்பது அந்த நாட்டின் கலாச்சாரத்தின் பாரம்பரியத்துக்கேற்ப நடப்பது, செயலாற்றுவது என்பதே. இந்த நாட்டின் தர்மத்தின் ஒவ்வொரு கோணத்திலும் உலகத்தின் அமைதி, உலக செழிப்பு என்பவை உள்ளடங்கி உள்ளன. அதோதோ கர்ம ஜிக்ஞாசா, இப்போது செயல் பற்றிய விசாரணை. இவ்வாறு கர்மம் என்ற மர்மத்தை புத்தி கொண்டு நுணுக்கமாக ஆய்வு செய்தல் ஆரம்பிக்கின்றது. இது நமது மத நூல்களில் பல பரந்த விஷயங்களை உள்ளடக்கியது. உதாரணமாக, தானமாக கொடுப்பதும் பரிசாக கொடுப்பதும் மிக நல்லவிதமான கர்மம் ஆயினும் மமத்தை அதை மாசுபடுத்தி தவறானதாக்க கூடியது என்று ஒருவர் விழிப்புணர்வுடன் இருத்தல் அவசியம். முடிந்த அளவில் தானம் செய்வது அடுத்த பிறவிகளில் சந்தோஷத்தை கொண்டு தரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தானம் தனக்கு அத்தகைய நற்பயனை நல்கும் என்பதற்காக மனிதர்கள் நல்ல கர்மம் செய்ய உந்தப்படலாம். வருங்காலத்தை பற்றிய எண்ணம் ஏதுமில்லாவிடினும் தன்னலம் கருதியே பலர் தானம் செய்கின்றனர். இது மிக தெளிவான உண்மை. மற்றவருக்கு உதவி செய்தோமென மக்கள் பெருமைப்படுகின்றனர். மிக நல்லவர்கள், தான தர்மம் செய்பவர்கள் என புகழ் பெறுவதில் ஆர்வமாக இருக்கின்றனர். இந்த அணுகுமுறை அவர்களின் அறியாமையை வெளிப்படுத்துகிறது. உண்மையை அறியாததால் இந்த மாயை, அதாவது அஞ்ஞானம் ஏற்படுகிறது. ரிஷிகள் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என வேதங்கள் சாஸ்திரங்களில் விவரிக்கும் போது அகிம்சை, தயை, உலகினிற்கு சேவை, தானம் போன்ற பண்புகளை வளர்க்க வேண்டுமென்று அழுத்தி கூறியுள்ளனர். இவற்றை இந்திய ஞானத்தின் சாரமென வித்யாரண்ய முனிவர் கூறியுள்ளார். மிக அரிய அமிர்தமான ஞானமானது அறிவு பெறக்கூடிய மூலாதாரங்களிலும் அதை பெற்றுத்தரக்கூடிய கலைகளிலும் இருந்து ஒன்று திரட்டி பெற்றதே. சாஸ்திரங்களை கடைந்து பெற்ற இனிய போஷாக்களிக்கும் வெண்ணையே. இது தட்டையானது, இது உருண்டையானது, அல்லது இது குன்று, இது ஒரு வீடு, அல்லது இது ஒரு முள் என்று பகுத்தறிவை உபயோகிக்க கூறும் திறமையல்ல ஞானம். இது எல்லோருக்கும் தெரிந்தது. இது அறிவு மட்டுமே. அடுத்ததாக நல்ல அறிவு, அதாவது சுஞானம் என்று ஒன்றுள்ளது. சரியானது, தவறானது, நல்லது, கெட்டது என்று பகுத்தறிந்து இந்த செயல்பாடு என் முன்னேற்றத்திற்கும் மற்றவரின் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என கண்டுபிடிக்கக்கூடிய திறமை அளிப்பது அது. ஞானமும் சுஞானமும் மனிதனுடைய புத்தியுடன் சம்பந்தப்பட்டது. இன்னும் ஒரு உயர்ந்த மட்டம் விஞ்ஞானம் என்பது. சத்தியம், அகிம்சை, தயை என்றவற்றின் மேலுள்ள நம்பிக்கையினால் இதயம் மேல் மாற்றம் அடையும் நிலை. அப்படிப்பட்டவர் தன்னை அறிந்து கொள்வதுடன் பிரபஞ்சத்துடன் உள்ள உறவு, பிரபஞ்சத்தை படைத்தவர் உடனான உறவு முதலியவற்றையும் அறிந்து கொள்வர். சந்தேகமோ இசைவற்ற நிலையோ இல்லாது அந்த அறிவுக்கேற்றவாறு வாழ்க்கையை நடத்துவார். அறியாமை துன்பத்தை கொண்டு வரும், விஞ்ஞானம் மகிழ்ச்சியை தரும். ஏதாவதொரு அனுபவம் விஞ்ஞானமா இல்லையா என்று அறிவதற்கு அது எனக்கு கலப்பற்ற ஆனந்தத்தை அளிக்கிறதா என்று கேட்டறிந்து பொருள் சம்பந்தமா ஆன்மீகமானதா என அறிதலுடன் விஞ்ஞானம் என்று நேர்மறை பதில் மூலம் அறியலாம்.
தர்மம் என்பதே விஞ்ஞானத்தின் அளவுகோல். எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மத்தில் நிலைத்து நிற்க முடிகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு விஞ்ஞானத்தில் அழுந்தி இருக்கலாம். விஞ்ஞானத்துடனான செயல் நாட்டின் அமைதி வளமையில் தெரிய வரும். தர்மம் குறைவது விஞ்ஞானத்தின் மறைவை சுட்டிக்காட்டும். தர்மத்தை பின்பற்றுகின்றனரா அல்லது வெறுக்கின்றனரா என்பதை ஆதாரமாக கொண்டு கால பரிமாரணத்தை கண்டறியலாம். தர்மம், நீதி, இசை முழுவதுமாக பயமில்லாது எங்கும் பரவலாக இருக்கும்போது தர்மம் 4 கால்களில் பத்திரமாக நாட்டின் மேல் நடக்கின்றதென்பர். அப்படி இருக்கும் காலத்தை கிருதயுகம் என்பர். நீதியும் இசைவும் குறைந்து கொண்டே வருவது தெரிந்தால் தர்மம் 3 கால்களில் நொண்டிக்கொண்டு நடப்பதாக மக்கள் கூறுவர். அந்த குறைபாடு உள்ள யுகம் திரேதாயுகம் என அழைக்கப்படும். கிருதயுகத்தில் இருந்ததிலும் பார்க்க கால் அளவே இருக்குமாயின் தர்மம் 2 கால்களில் தவிக்க வேண்டியிருக்கும். அந்த காலம் துவாபர யுகம். நீதிக்கும் இசைவுக்கும் மரியாதை கொடுக்காது அவை இல்லாதது போல தெரிந்தால் தர்மம் ஒற்றைக்காலில் தடுமாறி நிற்பதாக அறியலாம். மத நூல்களிலிருந்து அந்த யுகம்தான் கலியுகம் என தெரியும். பாரதீயரின் ஞானத்தை தர்மம் போஷிக்கின்றது. இந்திய தத்துவ சிந்தனையின்படி கண்ணுக்கு தெரியும் இந்த உலகம் உண்மையற்றது என்றும் இந்த உலகில் வாழும் வாழ்க்கையும் அதன் பிரச்சனைகளும் மாயையானவை என்றும் எங்கள் உண்மை நிலையை அது எந்த விதத்திலும் பாதிக்காது என்றும் கூறப்படுகிறது. அந்த சிந்தனையின் ஆதாரமான சாஸ்திரங்கள் தர்மத்தை விட்டுவிடும்படி எங்களுக்கு ஆலோசனை அளிக்கவில்லை. ஏனெனில் முடிவான மிக உயர்ந்த உண்மையை அறிவதற்கு தர்மம் மிக மிக அவசியம். உலகம் உண்மையானதென்று நம்பி வாழ்பவர்களுக்காக 4 பாரம்பரிய குறிக்கோள்களாகிய புருஷார்த்தங்கள், அதாவது தர்மம், அர்த்த, காம, மோட்ச என்பவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 4 குறிக்கோள்களில் கூட தர்மம்தான் தலையானதாக இருப்பதை காணலாம். முதல் 3லும் வெற்றி கண்டுவிட்டால் கடைசி மட்டமான மோட்சம் உறுதியாகிவிடும். செல்வத்தை, தன் ஆசைகளின் பூர்த்தியை தர்ம வழியில் சென்றே பெற்றுக்கொள்பவருக்கு மட்டுமே வெற்றி கிட்டும். அந்த வழிதான் முக்தி, அதாவது மிக உயர்ந்த ஆனந்தத்தை அளிக்கும். அப்படி இருந்தாலும் ஜீவி என்னும் வரையறையற்ற ஆத்மா காமம், அதாவது இச்சை என்னும் வலையினுள் சிக்கியுள்ளதால் அதற்கு தர்மம், முக்தி என்ற குறிக்கோள்களின் மேல் எந்த ஆர்வமும் இருப்பதில்லை. செல்வம், காமம் என்ற பொருளாதாய இன்பங்கள் என்ற அலைகளின் மேலும் கீழும் செல்வதில் மகிழ்வடைகிறது. அத்தகைய இயல்பு உடையவர்கள் அவ்வாறு நடப்பதில் வியப்படைவதற்கேதுமில்லை. உணவை தேடுதல், பயத்தை ஒதுக்குவது, சோம்பேறித்தனத்திலும் தூக்கத்திலும் இன்பமுறுவது, இவற்றில் மனிதனும் விலங்கும் ஒரே மாதிரியான ஆர்வத்துடன் ஈடுபடுகின்றன. முக்தியை தேடல், தர்மத்தின்படி நடத்தல் இவை மனிதனின் வாழ்வை விலங்கின வாழ்வை விட உயர்ந்த நிலைக்கு மேம்படுத்துகின்றன. அந்த ஆர்வம் இல்லையெனில் மனிதன் என்று கூறிக்கொள்ள முடியாது. விஞ்ஞானம் என்ற மிக உயர்ந்த ஞானம் என்ற லட்சியத்தை பற்றி நிற்பதற்காக மற்றைய நாட்டு மக்களாலும் தம் நாட்டு மக்களாலும் இந்தியா புகழப்பட்டு வருகிறது. எல்லா நாடுகளிலும் இறைவன் உள்ளார் என்ற நம்பிக்கை உள்ளது. இங்கே தர்மம் அதர்மத்திற்கிடையே பாகுபாடு செய்வதற்கு தொடர்ந்து முயற்சி எடுக்கப்படுகிறது. நீதி, பண்பு என்பவை மதிக்கப்படுகின்றன. உயிர் இனங்களிடம் தயை, அகிம்சை ஆகியவை ஒருவரின் நடத்தையை பொறுத்தவரையில் மிக உயர்ந்த வழிகாட்டிகளாக காணப்படுகின்றன. எது உண்மை, எது உண்மையல்ல என்பதை கண்டறிய முயற்சி எடுக்கப்படுகின்றது. கோயில்கள் செழிப்புடன் விளங்கி ஆன்மீக அதிர்வு அலைகள் நிறைந்துள்ளன. மற்றைய நாடுகளிலும் நிறைய இறைவனுக்காக வீடுகள், சர்ச்சுகள்,
மசூதிகள் போன்றவை கட்டப்பட்டிருந்தாலும் இங்குள்ளவை போல புராதனமானவை அல்ல. மேலும் தெய்வீகத்துடன் நெடுங்காலத்திற்கோ அத்தனை ஆழத்துடனோ சக்தி ஊட்டப் பெறவில்லை. இந்த பாரத நாடு எல்லா மதங்களும் ஒன்று என்று கூறுகிறது. எண்ணிக்கையில் இயற்கையில் வித்தியாசம் இருக்கலாம், ஆயினும் எல்லாமே ஒரு மாதிரியான செய்தியை அளிக்கின்றன. இது இந்தியாவின் கண்டுபிடிப்பு. இந்தியா உலகிற்கு இதனை அறிவித்தது. ஒருவர் கடவுளின் சின்னமாக ஒரு கல்லை வைத்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய அதன் உதவியை நாடுகின்றார். இன்னொருவர் ஒரு உலோகத் துண்டு, மூன்றாமவர் மரத்தை உபயோகிக்கின்றார். ஆயினும் அனைவரும் பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். பிரார்த்தனை நல்ல விளைவு பயக்கும் என நம்புகின்றனர். ஒருவர் கிழக்கே நோக்கி பிரார்த்தனை செய்கிறார், இன்னும் ஒருவர் மேற்குத்தான் புனிதமானது என எண்ணுகின்றார். இருவரின் பிரார்த்தனைகளும் அதே தேவைகளை பற்றியும் அதே குறைகளை பற்றியுமே தான். பாரதிய சிந்தனையாளரும் முனிவர்களும் இந்த முடிவுக்கு வந்தனர். ஒவ்வொரு மதமும் அதன் நூல்களை, கோட்பாடுகளை கொண்டுள்ளது. ஆனால் சிறப்பு அம்சங்களையும் ஒருவர் கவனிக்க வேண்டும். இறைவனை மிகவும் நெருக்கமானவராக பாரதியர் உணர்வதால் பெரும்பாலும் பிரார்த்தனையில் அவரை ஒருமையிலேயே விழிக்கின்றனர். உன்னால் இதை செய்ய முடியாதா? உனக்கு என்னை பாதுகாக்கும் திறமை இல்லையா? உன் செவிகள் மந்தமாகிவிட்டனவா? பாரதர்களிடையே இது ஒரு சிறப்பு இயல்பு. எப்படி ஒருவர் சிந்திக்கின்றாரோ அல்லது உணர்கின்றாரோ அவர் தன்னை அந்த எண்ணத்தின், உணர்வின் உருவமாக மாற்றிவிடுகிறார். தான் இறைவன் என்ற உண்மையில் ஆழ்ந்திருந்தாராகில் அவரால் தெய்வமாக முடியும். ஆயினும் தான் நாட்டின் மன்னன் என்ற பொய்யில் ஆழ்ந்திருந்தால் அவனை பைத்தியம் அல்லது விரோதி என மதிப்பிடுவர். இறைவன் உங்களை பைத்தியமாகவோ கீழ்ப்படிதல் இல்லாதவன் என்றோ நடத்தமாட்டார். ஒவ்வொரு உயிரும் தெய்வமே. பாரதத்தின் ஞானத்தின் கடைசி தீர்ப்பு இதுவே. தர்க்க சாஸ்திரத்தினாலும் புத்தி கூர்மையினாலும் ஆராய்ந்து அறிவது சத்தியத்தின் பகுதியாக தான் இருக்கும். படைப்பிலுள்ள எல்லாவற்றிற்கும் பல கோணங்களும் பல கட்டங்களும் உண்டு. பகுத்தறிவால் ஒரு கோணத்திலிருந்துதான் பார்க்க இயலும். ஒரு கட்டத்தினையே அறிய முடியும். வேதங்களில் கூறப்பட்டுள்ள செயல்பாடுகள், அதாவது கர்மம் மூலமாக தூயதாக்கப்பட்ட, தெளிவாக்கப்பட்ட புத்தியினால் இரண்டு கட்டங்களையும் பார்க்க இயலும். புனிதமாக்குதல், தெளிவாக்குதல் என்ற இரண்டும் செய்யப்படாத பகுத்தறிவு பொருளியல் உலகத்தின் வரையறைகளுக்குள்ளாகவே செயல்படும். அதனால் அது தெரிவிக்கும் முடிவுகள் பகுதி உண்மையாகத்தான் இருக்கும். ஆனால் வேத முறையின்படி தூயதாகவும் கூர்மையானதாகவும் ஆக்கப்பட்ட புத்தி பொருளாய உலகின் முழு உண்மையை படம் போட்டு காட்டிவிடும். வேதங்கள் கற்றுக் கொடுக்கும் கட்டுப்பாடுகளை அறியாத பகுத்தறிவு காட்டும் கோட்பாடுகளையே பெரும்பாலும் ஏனைய மதங்கள் ஆதாரமாக கொண்டுள்ளன. பாரதியர்களிடம் உள்ள சாஸ்திரங்கள் தற்காலிகமான உலகியல் வரையறைகளை தாண்டி வெகு தூரம் வரை ஒளி வீசுகிறது. பிரபஞ்சம் பிரம்மாண்டமாக உள்ளது. தனி மனிதன் அதையே மிகச்சிறிய வடிவில் கொண்டுள்ளான். முந்தைய பிரம்மாண்டம் இரண்டாவது பிண்டாண்டம், அதாவது பௌதீக பிரபஞ்சம். ஆனால் இரண்டினிதும் உண்மை ஒன்றே. அந்த ஒன்று தனிப்பட்டது, மீதி எதையும் சார்ந்ததல்ல. அதை இவ்விதத்தில் புரிந்து கொண்டால் அதை பிரம்மம் என அழைக்கலாம். பிரபஞ்சமாக விழிப்பு உணர்வில் தோன்றும்போது பரபிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. பிரபஞ்சத்தின் ஆதார உண்மை ஆத்மா. தனிப்பட்ட மனிதனுடைய ஆதார உண்மையும் ஆத்மாவே. ஆத்மா அல்லாததாக தோன்றுவதெல்லாம் மித்யா என்னும் மாயையின் பிரதேசத்தை சேர்ந்தவை. விசாரணை செய்யும் முன் மித்யா என்ற மாயை உண்மை மாதிரியே தோன்றும். ஆனால் விசாரணையின் பின்பு உண்மையல்ல என்பது தெரியவரும். மாயை அல்லது அறியாமையினால் ஏற்படுத்தப்படும் இந்த பிரபஞ்சமும்
அதன் ஆதாரம் என்று நாம் கருதுவதும் வெறும் வெளிப்புற காட்சியே. படைக்கப்பட்ட பிரபஞ்சம் உண்மையானது என்று நம்ப வைக்கும் சக்தி கூட ஆத்மாவிலிருந்து எழுந்ததே. ஆத்மாவை முழுவதும் கவசம் போல மூடி இந்த சக்தி வேலை செய்யும் போது அது பரமாத்மா என அழைக்கப்படுகிறது. சச்சிதானந்தம் என்ற பிரிக்க முடியாத கூட்டு சேர்க்கைதான் ஆத்மா. தாமசிக, ராஜசிக, சாத்விக என்ற 3 குணங்களின் கூட்டு சேர்க்கையே மாயை. அவை தம்மை இச்சாசக்தி அதாவது ஆசை, கிரியாசக்தி அதாவது செயல், ஞான சக்தி என்று வெளிப்படுத்துகின்றன. ஒன்றே ஒன்று தான் இருப்பதை மறைத்து பன்மையாக இருப்பது போன்று தாமச குணம் ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறது. ராஜசிக குணமானது உண்மை, ஞானம் தரும் இன்பங்களை ஆராய்கிறது. சாத்வீக குணம் என்பது அதன் முன்னர் உள்ளவற்றையும் நடப்பனவற்றையும் அப்படியே சரியாக பிரதிபலிக்கும் தெளிவான கண்ணாடி போன்றது. அது பரபிரம்மத்தை பிரதிபலித்து ஈஸ்வரன் அல்லது இறைவனை காட்டுகின்றது. பிரதிபலிக்கப்பட்ட ஈஸ்வரனுக்கு மாயையின் தன்மை கிடையாது. ஒரு ஏரியின் தெளிந்த நீரின் மேற்பரப்பில் நுரையும் குமிழிகளும் இருப்பது போன்று ஆத்மாவின் உண்மையான தோற்றம் மாயையினாலும் அது படைக்கும் பல்வேறு பெயர்கள் உருவங்கள் கொண்ட ஜகம் என்னும் பிரபஞ்சத்தினாலும் மாசு படிந்தது போல காணப்படுகிறது. மாயையின் 3 நிலைகளும் சமமாக சலனமற்ற சமபாவத்துடன் இருக்கும்போது பிரபஞ்சம் அவ்யக்த என்ற வெளிப்பாடற்ற நிலையில் இருக்கும். இதை விதை நிலை என்று வர்ணிப்பர். ஏனெனில் எழும் மாறுபாடுகள் எல்லாம் அதனுள் அடங்கி இருக்கும். தாமச, ராஜச வகைகளின் தாக்கம் ஏற்படும் போது படைப்பு ஏற்பட்டு பிரபஞ்சம் வெளிவருகிறது. அவை உயிரினங்களை செயல்பாட்டில் ஈடுபடுமாறு அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றன. மாயையின் சக்தியானது இந்த 3 குணங்களினால் நிபந்தனைக்குள்ளாக்கப்படுகின்றது. ஒன்று தன்னை வெளிப்படுத்தி மற்றவை மேல் தாக்கத்தை உண்டு பண்ணி மாயையின் சக்தியினை வரையறுக்கிறது. சாத்வீகம் தலை தூக்கி இருக்கும்போது அது ஆத்ம மாயா எனப்படும். ராஜசீகம் மேலானதாக இருப்பின் அவித்யா அல்லது அறிவின்மையையும், தாமசீகம் ஏற்படுவது தாமசி அல்லது மந்த நிலையும் ஆகும். சாத்வீக தன்மையில் ஆத்மா பிரதிபலிக்கும் போது ஈஸ்வரனின் பிரதிபிம்பம் தோன்றுகின்றது. ராஜசிகத்தில் பிரதிபலிக்கும் போது அது ஜீவன் அல்லது தனி உயிர் நிலையாகிறது. தாமசிகத்தில் பிரதிபலித்து பொருளாகின்றது. உபாதி அதாவது வார்ப்படம்தான் ஈஸ்வரன் அதாவது இறைவன். ஜீவன் அதாவது உயிர்நிலை, திரவியம் அதாவது பொருள் ஆகியவற்றின் வித்தியாசத்திற்கு காரணமாகிறது. வார்ப்படம் அல்லது உரை இல்லாத போது எல்லாம் ஆத்மாதான். பிரபஞ்சம் இறைவன், ஜீவன் பொருள் ஆதலால் இதை 3 குணங்களும் சேர்ந்த கூட்டு என வர்ணிக்கலாம். எல்லா 3 சாத்வீக, ராஜசிக, தாமசிக தன்மைகளும் ஈஸ்வரன், தனி மனிதன், பொருள் முதலியவற்றை ஆத்மாவின் பிரதிபிம்பங்களாக பிரதிபலிப்பது உண்மை எனினும் ஒரு வியூகத்தை அழுத்தமாக கூற வேண்டியுள்ளது. பிரதிபிம்பத்தை நிர்ணயிக்கும் கண்ணாடிக்கு ஒரு வரையறைக்குள்ளான வல்லமைதான் உண்டு. அதற்கு எதிரில் உள்ள பொருட்களையே அதனால் பிரதிபலிக்க முடியும். ஆனால் கண்ணாடி புறங்குவிவாக உட்குவிந்தோ இருந்தாலும், கண்ணாடியின் மேற்புறம் அழுக்கடைந்திருந்தாலும் அது உருமாற்றி வளைந்துவிடும் அல்லது தெளிவாக தெரியாமல் போய்விடும். ஆயினும் பொருளுக்கு இதனால் ஒன்றும் நேராது. பிரதிபிம்பம் மட்டுமே வளைந்து நெளிந்திருக்கும் அல்லது சரியாக தெரியாது போய்விடும். ஆனால் பிரதிபிம்பத்தை பார்த்து அதை ஆதாரமாக வைத்து சாதாரணமாக பொருளையே பழிப்பர். மாயையினாலும் அறியாமையினாலும் பிரம்மம் கூட வளைந்து நெளிவுகளை தாங்கி உருமாறியே தெரிகின்றது. பிரம்மத்தின் மீது சுமத்தப்பட்ட உருமாற்றத்தை தவறாக
பிரம்மமாகவே எண்ணப்படுகின்றது. பரமேஸ்வரனின் உருவம் கூட மாயை என்னும் கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்பே. பால் திரிந்து தயிராவது போல பிரம்மம் ஜகம் அல்லது பிரபஞ்சமாகிவிட்டது. இந்த மாறுதல் மாயையினால் ஏற்பட்டது. பிரம்மம் மாயையின் எஜமானரே தவிர அதற்கு கீழ்ப்பட்டவர் அல்ல. அவரே மாயையின் சக்தியை வெளியேற்றி அதற்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் தனி மனிதனுக்கு உரிய பிரம்மம் அல்லது பரமேஸ்வரன் சர்வ வல்லமையும் எல்லாம் அறிந்தவருமாக அறியப்படுகிறார். ஜீவன், ஈஸ்வரன், பஞ்சபூதங்கள் இந்த மூன்றும் தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு ஒவ்வொன்றும் தன் வழியில் உதவி செய்கின்றன. எல்லா ஆசைகளின் திருப்தியே ஈஸ்வரன். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இன்பகரமான பொருட்களும் அவரது சங்கல்பத்தினாலேயே வெளிப்படுகின்றன. அதனால் அவருக்கு ஆசை என்றேதும் கிடையாது. அவர் பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியது முழுக்க முழுக்க உயிரினங்களின் நன்மைக்காகவே தவிர தன் ஆசை எதையும் பூர்த்தி செய்வதற்காகவோ வெறுமை உணர்வினால் அதை நிரப்புவதற்காகவோ அல்ல. நமே பார்த்தா அஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. பார்த்தா, இந்த மூன்று உலகங்களிலும் நான் செய்தாக வேண்டும் என்று ஒரு கடமையும் இல்லை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். படைப்பது, வெளிப்படுத்துவது அல்லது தோன்றுவது என்பது அவருடைய இயல்பே. அதனால்தான் லீலா வினோதி, அதாவது விளையாட்டில் குதூகலப்படுபவன் என்று அடிக்கடி அவரை அழைப்பர். அவருடைய சங்கல்பமே எல்லா உயிரினங்களுள் அறிவுணர்வை நிரப்பி சுறுசுறுப்பாக செயலில் ஈடுபட வைக்கின்றது. அவர் ஒவ்வொருவருக்கும் எண்ணம், சொல், செயலுக்கான பலனை அளிக்கின்றார். அதனாலேயே அவரை செயலின் பலனை அளிப்பவர், அதாவது கர்ம பல பிரதாதா என வர்ணிப்பர். இறைவன் நடுவில் பரிந்து செயல்படாவிட்டால் நம் செயல்கள் விளைவுகளில் முடிய மாட்டா. அது மட்டுமல்ல, ஒரு செயலை செய்தால் அது இந்த மாதிரித்தான் விளைவு ஏற்படும் என்று நிச்சயமில்லை. அதுவும் தவிர கர்மம், அதாவது செயல் ஆனது ஒரு கணத்தில் ஏற்படுவது என முனிவர்கள் அறிவிக்கின்றனர். எண்ணம் எழுந்தவுடன் செயல் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு செயலை அதன் பலன் பின்தொடர்கிறது. எப்போது அந்த பலன் கிட்டும், அதன் இயல்பு எப்படி இருக்கும் என்றெல்லாம் முன்னரே கூற முடியாது. ஆகையால் எல்லாமே இறைவனின் கட்டளைப்படித்தான் நடக்கிறது என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். எது நமது குறுகிய புத்தியால் விமர்சிக்க முடியாதோ அதை அவரது கட்டளைப்படி நடப்பதாக எண்ண வேண்டும். எவ்வளவு நீளமான இடைவெளி நடுவில் ஏற்பட்டாலும், எத்தனை பிறவிகள் வந்து போனாலும் ஒருவர் தனது செயல்களின் விளைவுகளான பலாபலன்களை அனுபவிக்காது தப்பிக்க முடியாது. எப்படி, எப்போது அந்த செயல் ஏற்பட்டது என விசாரிப்பது என்பது முடியாத காரியம். ஏனெனில் காலத்தின் ஆரம்பம் வரைக்கும் தொடர்ந்து சென்று கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இறைவன், பிரபஞ்சம், உயிரினம், செயல், அறியாமை இவற்றின் ஆரம்பங்களை கண்டறிவது முடியாது. ஏனெனில் அவை ஆரம்பமற்றவை. ககனா கர்மணோ கதிகி, அதாவது செயல் சூஷ்மமான வழியில் சென்று கண்டுபிடிப்பதென்பது கஷ்டமானது என்று கிருஷ்ணர் அறிவிக்கின்றார். பல ஜன்மங்கள் கழிந்த பின்னரும் செயலின் பின் விளைவை ஒருவர் சந்திக்க நேரிடும். ஒவ்வொரு செயலுக்கும் தலைமை தாங்கும் சக்தியாகவும் நித்திய சாட்சியாகவும் இறைவன் இருக்கிறார். இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் இறைவனும் தனி மனிதனும் பிரிக்க முடியாதபடி இணைந்துள்ளனர் என்பதை உணர்ந்து கொண்டு அறிவிக்க வேண்டும். உயிரினங்கள் இல்லையேல் இறைவன் இருக்க இயலாது. குழந்தைகள் இல்லாவிட்டால் தந்தை என்ற வார்த்தைக்கு அர்த்தமேது? இறைவன் உயிரினங்கள் செயல்படுவதற்கேற்ற சூழ்நிலைகளை அமைப்பதற்கும் அந்த செயல்களுக்கு பலன்களை அளிப்பதற்கும் பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லலாம். ஐம்பூதங்களும் அதே காரணத்திற்காகவே அந்த பலாபலன்களின் தகுதி அளவிற்கேற்றவாறு
உயிருக்கேற்ற பௌதீக உடல்களை அமைக்க அவை உதவுகின்றன. இதைத் தவிர மிகுந்த புண்ணியங்களை சேகரித்தவரோ கொடுமையான பாவங்களை புரிந்தவர்களோ செல்வதற்கான லோகங்கள் என்று அழைக்கப்படும் பிரதேசங்கள் உண்டு. நம் கண்ணுக்கு தெரியும் இடங்களுக்கும் உடல்களுக்கும் இவற்றுக்கும் தொடர்பு இல்லை. உயிர் தத்துவம், தனி மனித தத்துவம் என்ற இரண்டுக்கும் ஒரே பொருள்தான். உண்மையை பற்றிய அறிவு உணர்வு இல்லாமை அல்லது அவித்யாவிலிருந்து அவை எழுந்தவை என்பதைத்தான் இரண்டும் சுட்டிக்காட்டுகின்றன. குணங்களுக்கு சார்புகளுக்கு தலைப்பட்டிருப்பதால் இதுவும் நேர்கிறது. மற்ற இரு குணங்களின் விதைகளையும் தன்னுள் அடக்கி இருந்தாலும் ரஜோகுணம், அதாவது சுறுசுறுப்பான வேலை செய்யும் ஆர்வம் மிகுந்த தன்மை தனி மனிதனிடத்தில் மேலோங்கி இருக்கும். உண்மையானது தன்னை அவித்யா, அதாவது மாயையினால் மூடியிருந்த போது படைப்பு, அதாவது ஜகம் ஏற்பட்டது. அதே கணத்தில் 3 குணங்களும் வெளிப்பட்டன. பல பிறவிகளில் செய்த கர்ம வினையின் முழுமையான பயனே. ஒரு குணம் மேலோங்குவதற்கு காரணம் தனி மனிதர்களின் இந்த 3 குணங்களில் எது தலை தூக்கி நிற்கிறதோ அதனை ஆதாரமாக வைத்து அடையாளம் கண்டு கொள்ளப்படுகின்றனர். சாத்வீகம் மேலோங்கி உள்ளவர் இறைவனின் கீர்த்தியை புகழ்பாடி வழிபடும் பாகவதராவர். ராஜசீக குணம் மிகுந்தவர் பலம் மிகுந்து புத்தி கூர்மையுடன் இருந்து இறைவனை நோக்கிய அபிலாஷைகளை ஏதும் இல்லாது இருப்பார். தாமசீக குணத்தினால் ஆளப்படுபவர் பறவைகள், மிருகங்கள் போன்ற உடலுக்கும் அதன் தேவைகளுக்கும் கட்டுப்பட்டவராயிருப்பர். மாயையின் வலையில் அகப்பட்ட புத்தியினால் ஜீவியானது தான் ஒரு விளைவாதலால் ஒரு காரணத்துடன் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமென கற்பனை செய்து கொள்கிறது. இந்த உண்மை அறியாத நிலையிலிருந்து மீட்க உண்மையை அறிவதற்கான முயற்சியை தூண்டி வெற்றி கிட்ட வைக்கும் ஆத்ம வித்யா அவசியம். ஜீவிக்கும் ஜகத்திற்கும் இடையே வேறுபாடு உள்ளதாக உள்ள நம்பிக்கையை அது ஒழித்துவிடும். மனிதனின் இந்த தீரமான போராட்டத்தில் உதவிடவும் அவன் உண்மையை அறிந்திடவும் வேதங்களில் உள்ள கர்ம காண்டத்தில் சில கர்மங்கள் சிறப்பானவையாக உபயோகமானவையாக விதிக்கப்பட்டுள்ளன. அவித்யாவின் பிடியில் உள்ள வரைக்கும் மனிதன் பிரபஞ்சம், மேல் கீழ் உலகங்கள், தர்மம் அதர்மம், கர்மம், பக்தி, ஞானம் போன்ற கருத்துக்களை மதித்து வாழ்க்கையை அதற்கேற்ப வடிவமைக்க வேண்டும். பிரபஞ்சம் பன்மையாக தோற்றமளிப்பதை உண்மையென நம்பி அதில் ஆழ்ந்திருக்கும் வரையில் ஒருவருக்கென அமைந்த இறைவன், ஈஸ்வரன் அமைந்த வரையறைக்குள்ளாகவே இயங்க வேண்டும். அடிப்படையில் ஒவ்வொரு ஜீவிக்கும் பிரபஞ்சம் என்பது அதன் மனத்தில் காணும் காட்சியே தவிர வேறெதுவுமில்லை. அதனால் மனதையும் அதன் செயல்பாடுகளையும் அவிழ்க்க முடிந்தாலன்றி பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதென்பது மிகவும் கஷ்டமானது. வானத்தின் உண்மையான தன்மையை அறியாது இருப்பவர்கள் அதை ஒரு புகையும் தூசும் படிந்துள்ள மூடி போன்ற மாடமென தவறாக எண்ணுவர். அதேபோல உண்மை நிலையை அறியாததால் உடலினுள் புத்தியாக இருந்து செயலில் ஈடுபட்டு அதன் விளைவுகளில் இன்பம் கண்டு இன்ப துன்பம் தலை விடுதலை என்ற இரட்டை கட்டுப்பாடுகளில் அகப்பட்டதுதான் ஆத்மா என தவறாக எண்ணப்படுகிறது. விவகாரம் என்ற மாற்றத்தின் கோணத்திலிருந்து பார்த்தால் பிரிக்க முடியாது, ஒன்றோடொன்று தொடர்புள்ளதாயினும் உயர்ந்த உண்மையான இயற்கையாகவே வித்தியாசமாக காணப்படும். வெளி என்பது ஒன்றே, ஆனால் பல பாத்திரங்களின் காரணத்தினால் அது வீட்டினுள், பானையினுள், கட்டடத்தினுள், சித்திரத்தினுள் என்று பலவற்றினுள் உள்ளதாக தோன்றும். இந்த பிரிவுபட்ட இருப்பு உண்மையல்ல. அந்த ஒரே வெளிதான் வீடுகள், குளங்கள், மலைகள் போன்ற எல்லாவற்றினுள் இருக்கின்றன. அவையெல்லாம் வெவ்வேறு பெயர்களுடன் வெவ்வேறு விதமான உபயோகத்திற்கான வடிவங்கள், உருவங்கள். அதே போன்று தனிப்பட்ட ஜீவன்களுக்கு வெவ்வேறு பெயர்கள், உருவங்கள்,
தனிப்பட்ட தன்மைகள், சிறப்பு, உபயோகம், நடத்தை ஆகியவை இருக்கின்றன. ஆயினும் ஒரு நூலானது மணிகளுக்கு ஊடே சென்று கோர்த்து அவற்றை ஒரே மாலையாக வைத்திருப்பது போல எல்லாரிடமும் உள்ள உயர் அறிவுணர்வு ஒன்றுதான். அதுவே ஆத்மா. அறியாமையால் தான் என்று தவறாக எண்ணப்படுகின்றது. இந்த உண்மையை அறிந்து கொள்ளாத வரையில் மனிதன் பன்மை, மாற்றம் என்பவற்றின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. மத நூல்கள் நமக்கு இந்த உண்மையை அறிவித்து எங்களை அதை உணருமாறு கட்டளையிடுகின்றன. அதை அறிந்தால் மீதி எல்லாவற்றையும் அறிய முடியும். ஸ்ருதி அறிவிப்பதென்னவென்றால், ஆத்மாவை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். மற்றவற்றுடன் ஒப்பு நோக்கினால்தான் பிரபஞ்சம் உண்மையானது. அது பகுதி பொய்யே. அதை அறிவது அவசியமற்றது, லாபமற்றது. அது வாழ்விற்கு நியாயமான காரணம் அல்ல. ஆத்ம தத்துவத்தை அறிந்து உணர்வதற்கு மனித முயற்சியும் மனித வாழ்வும் உபயோகப்படுத்துவதுதான் சாலச் சிறந்தது. வீணாக வேறு எதையும் தேடிச் செல்ல வேண்டாமென்று ஸ்ருதி எச்சரிக்கிறது. ஸ்ருதியோ அல்லது அதனை போன்ற புனித இலக்கியங்களாலான ஸ்மிருதி, இதிகாசங்கள், புராணங்கள் போன்றவை பிரபஞ்சம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்று ஓரிடத்திலும் கற்றுக் கொடுப்பதில்லை. அதன் மூலாதாரத்தை, ஏற்பட்ட விதத்தை எல்லாம் கற்று புரியுமாறு நம்மை தூண்டி ஆலோசனை கூறுவதில்லை. அதை பற்றி அறியாவிட்டால் பேரிழப்பு என்றும் அறிவிக்கவில்லை. அவ்வாறு செய்வது முடியாத ஒன்று என்று அவை உறுதியாக கூறுகின்றன. எதற்காக, எப்போது பிரபஞ்சம் பிறந்தது, எப்போது இறக்கும் என்று கவலைப்பட வேண்டும்? அதற்கு பதிலாக உன்னை பற்றி கவலைப்படு. அந்த பாடத்தை தான் அழுத்தமாக புனித நூல்கள் கூறுகின்றன. உன்னை நீ அறிந்து கொள். உன்னை நீ அறிந்து கொண்டாயானால் மீதி எல்லாம் தானாகவே தெளிவாகிவிடும். நீ பிரம்மாண்டத்தில் உள்ள பிண்டாண்டம், அதாவது பௌதீக உலகம். ஒரு சிறிய மண்பானையை பற்றிய ஆய்வு மீதி எல்லா மண்பானைகளை அறிவதற்கு போதுமானது போல உன்னை அறிந்தால் மீதி எல்லாவற்றையும் அறியலாம். ஒரு குழந்தை அழுவதை நிறுத்தி திரும்பவும் மகிழ்ச்சி அடைவதற்கு ஆயா அந்த குழந்தைக்கு பிடித்தமான கற்பனை கதைகளை கூறுவாள். அந்த குழந்தையை அமைதிப்படுத்துவதன்றோ ஆயாவின் நோக்கம்? அதனுடைய புத்தியின் மட்டத்திற்கு ஏற்றவாறு வழிவகை செய்யப்பட்டது. அந்த கற்பனை கதை, அதாவது ஒரு ஃபேரி டேல், அதே மாதிரி மாயையின் ஆரம்பமற்ற கவர்ச்சியில் மயங்கி பல முந்தைய பிறவிகளில் வளர்க்கப்பட்ட சார்புகளினால் தலைப்பட்டு ஜீவியானது அது பார்க்கும் பிரபஞ்சத்தின் ஆரம்பங்களைப் பற்றி விசாரணை செய்வதை தடுக்க இயலாது. அந்த விசாரணைக்கு ஸ்ருதி கொடுக்கும் பதில் தற்காலிக நிவாரணத்தையே அளிக்கும் வார்த்தைகளில் அமைந்துள்ளது. எவ்வாறு பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்ற கேள்வி எவ்வாறு கனவு படைக்கப்படுகிறது என்பது போலவே உள்ளது. நித்திரையிலிருந்து கனவு எழுகிறது. மாயை என்னும் பொய் தோற்றத்திலிருந்து பிரபஞ்சம் எழுகிறது. கனவுக்கு ஒரு வரிசைக்கிரமமோ அல்லது விதியோ இல்லாதது போன்று பிரபஞ்சமும் மர்மம் மாயையினால் நிரம்பி உள்ளது. கனவு நிலையில் அடிக்கடி ஏற்படுவது போல இரண்டல்ல, இருப்பது ஒன்றேதான். இதுதான் அத்வைத தத்துவம். படைப்பின் ஆரம்பத்தை பற்றிய கேள்வி போல மனிதனை கவலைப்படுத்தும் இன்னொரு பிரச்சனை, எவ்வாறு இந்த அறியாமை ஏற்பட்டது? ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் குரு வசிஷ்ட முனிவர் அதற்கான பதிலை அளித்தார். ராமா, எவ்வாறு மனிதனுள் அறியாமை நுழைந்தது என்று ஆராய்வதில் மாட்டிக்கொள்வதை விட அதை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் நீ ஈடுபட வேண்டும் என்றுதான் வற்புறுத்துவேன் என்றார் வசிஷ்டர். இந்த பாடமானது ராமருக்கு மட்டுமல்லாது மனித குலம் முழுவதற்குமே ஆனது. இந்த பொருளாயத உலகத்திற்கும் பின்னாலிருக்கும் உண்மையை உணராதவர்கள் அனைவருக்கும் உதவியாக உள்ளது ஒருவருடைய உள் அனுபவத்தை புறக்கணிப்பதன் பெயர்தான் அஞ்ஞானம் அல்லது அறியாமை.
பிரபஞ்சம் என்பது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் புதுமையான ஒன்று என்பதே அனைவரின் உள்ளார்ந்த அனுபவம். அப்படியாயின் நாம் இந்த கேள்வியினால் ஏன் கலக்கமடைகிறோம்? இந்த அஞ்ஞானம் உங்களிடம் இருப்பதென்பதை நம்புங்கள். இந்த மாறுதலுள்ள உலகமும் அதனுடன் சம்பந்தப்பட்ட பிறப்பு, இறப்பு, சுழற்சி எல்லாவற்றுடனான பற்றுதலை களைய போராடுவதை விடுங்கள். இந்த அஞ்ஞானம் பிரம்மத்துடன் இருக்கிறதா, ஜீவிலிருந்து எழுகின்றதா என்ற வாதம் செய்வது அஞ்ஞானம் இருப்பதையே ருசிப்படுத்துகிறது. நிச்சயமாக அஞ்ஞானத்தை ஒழிப்பதற்கான வழிவகைகளை பற்றி கவனம் எடுப்பதுதான் மிக முக்கியமானது. ஏனெனில் அப்போது நிச்சயமாக ஞானத்திற்கு இட்டுச் செல்லும். ஞானம் என்பது ஒளி, அறியாமை என்பது இருட்டு. வெளிச்சம் வரும் வரையில்தான் இருட்டு இருக்க முடியும்.